சினிமாவில் மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியாக காத்திருக்கக்கூடிய படம் தான் நம்ம தலைவரோட கூலி படம். இந்த ஒரு கூலி படத்துடைய ட்ரெய்லர் அதே மணிக்கு ஆடி லான்ச் நாளைக்கு ஆகஸ்ட் 2 நடைபெற போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக வேண்டி சன் பிக்சர்ஸ் நிறைய போஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதை ஷேர் பண்ணியிருந்தாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு படத்தோடைய ஓப்பனிங் ஷோ பற்றின ஒரு டாக்ஸ் தான் நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த ட்ரெய்லர் ஆடி லான்ச் அதே மணிக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ பேசலாம். அதுக்கு முன்னாடி சூரியனுக்காகவே தமிழ் சினிமா இன்ஃபோ சேனல் அமைச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது ஒரு சேனல் வந்து வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சிக்கோ. வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு எல்லாமே மறக்காம வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, இந்த ஒரு ஓப்பனிங் ஷோவை ஓவர்சீஸ்ல இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு அந்த ப்ராப்ளம் நடந்ததுலேருந்து நமக்கு வந்து மார்னிங் ஷோஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். பட் ஆனால் இப்போ வந்துட்டு யூஎஸ்ஏல வந்துட்டு 5 மணி ஷோ ஓப்பன் பண்ணுறதுக்கு சன் பிக்சர்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இவங்க 3 மணிக்கே ஓப்பன் பண்ண போகிறோம் சொல்லி அந்த நாட்டில் இருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் சன் பிக்சர்ஸ் சார்பிலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து அது சார்பாக வந்து கொடுக்கல. ஸோ அங்கே 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா செம்மையான செலிப்ரேஷனுங்க, ட்விட்டரே பிச்சுக்கிட்டு உதறப்போகுது. ஸோ ஓவர்சீஸில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து சன் பிக்சர்ஸ் இந்த ஒரு கூலி படத்துக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஓவர்சீஸ்லேருந்தே கிடைக்க போது. முக்கியமாக யூஎஸ்ஏ, மலேசியா, ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து தான் டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவை தவிர மிச்ச எல்லா இடங்களுமே பயங்கரமான பீக் ஹைப்பில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது. அதுக்கு இந்த சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. இதில் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா நாகார்ஜுன அவர்கள் நெகட்டிவ் ரோல் பண்ண போறாங்க. நெகட்டிவ் ரோல் பண்ண போறாங்கிறத இந்த ஒரு போஸ்டர் மூலியமாக தான் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தலைவர் ஏதோ ஒரு சம்பவம் வந்து வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. 18+ இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். இந்த ஒரு படத்தில் வந்து ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்கனால அப்படிதான். ஸோ அதனால வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு போஸ்டரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையில அந்த ஒரு போஸ்டரும் வேற லெவலில் வந்து தான் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே நாளுக்கு நாள் பீக் போயிட்டே இருக்கு. முக்கியமான பீக்கே நாளைக்கு ஆகஸ்ட் 2 தலைவர் மைக்கை பிடிச்சி பேசுறது தான். ஸோ எத்தனை பேர் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. டாடா பை.